ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெல்டெக் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இதில் இப்போ ஒர்க் ரொம்ப கம்மியாக வருது. அந்த அப்டேட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் இந்த ஒர்க் 2025 பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கடைசி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க்கு இப்போ ஒழுங்காக வர்றதில்ல. சொல்லப்போனால் வரதே இல்லை. ஒர்க்கு அப்படி வந்துச்சுனாலுமே கம்மியாக தான் வரும். ஆனால் அது எப்போ வரும், எவ்வளோ ஒர்க் வரும், எவ்வளோ நேரம் வரும், அதெல்லாம் எதுவுமே சரியாக தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒரு டெலிகிராம் சேனல் குரூப்பும் வச்சுருப்பாங்க. டெய்லி அதில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு டெலிகிராம் லிங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதில் ஜாயின் பண்ணிக்குவோம். உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மெயிலில் வர லிங்க்குமே எப்படி சொல்கிறது, அதில் டெலிகிராமில் போய் நம்ம ஜாயின் பண்ணாலுமே ஒரு யூஸும் இல்லை. அதில் எந்த ஒரு அப்டேஷனும் வராது. நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது எந்த டேஷ்போர்டுமே நம்மளுக்கு எதுவுமே வராது. நம்ம ஐடி பாஸ்வேர்ட் போட்டதும் உள்ளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம டேஷ்போர்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஹிஸ்ட்ரி எதுவுமே அதில் இருக்காது. அண்ட் புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெயிலில் அந்த லிங்க்கை நம்பி ஜாயின் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது அதை அப்படி பண்ணாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அந்த டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. சில நேரம் ஒர்க் வரும், ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஒர்க்கான சேலரி பேமெண்ட்டு சுத்தமாக வராது. நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். நான் இப்போ ஒர்க் வர்றதில்ல. அதான் அப்படி வராத சுச்சுவேஷனில் காலையில் நம்ம ஒரு 5 மணிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். 5 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். மிஞ்சி போனால் 60, 70, 80 ரூபா, அதிகபட்சம் 80 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா, அவ்வளோதான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுலேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் குவாலிட்டி சரியில்லை, நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, மிஸ்டேக்ஸ் ரொம்ப இருக்குது, அதனால் நாங்கள் பேமெண்ட்டு தர முடியாது அப்படின்வாங்க. மந்த்லி பேமெண்ட் வர்றப்ப ஏன் என்னாச்சு மெயில் போட்டு கேட்டோம்னா, உங்கள் ஐடியா நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், குவாலிட்டி இஷ்யூ இருக்குது உங்கள் இதில் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அதுதான் நான் கேட்குறேன். நம்ம ஒர்க் எப்படி பண்ணணும், குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அதெல்லாம் அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு புரியும். எதையுமே சொல்லாமல் இப்படி பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், புதுசாக வர்ற யாருமே இந்த ஒர்க்கை நம்பி கண்மூடித்தனமாக ஃப்ரெண்டு சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு நம்பி ஜாயின் பண்ணிடாதீங்க. டைம் வேஸ்ட்டு. நம்ம இந்த நெட்டு காசு போடுவோம், லேண்ட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போவோம், மாதம் 1000 ரூபா அதுக்கு பில் கட்டுவோம். சரி, நம்ம இதை வச்சு ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். நம்ம தலையில் தான் கடைசியாக விடியும். அந்த 1000 ரூபாய் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், இது ரொம்ப வேஸ்ட்டு. அதனால் நானும் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரெஃபர் பண்ணி சேர்த்து விட்டவங்களே நான் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒர்க் வர்றதில்ல அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, இதில் மணி ஈஸியாக இன் பண்ணலாம், உள்ளதை தான் பார்த்து அடிக்க போகிறீங்க அப்படின்னு. ஒர்க் வந்தால் தான் நம்ம பார்த்து அடிக்க முடியும். நான் ஒர்க்கே வர்றதில்ல. இப்போ ஒர்க்கு வந்தாலுமே சேலரி ஒழுங்காக தர்றதும் கிடையாது. முன்னாடி ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 5-6 மாதமாக ரொம்ப இழுத்தடிச்சு கொடுத்தாங்க. இப்போ கடைசி ஒரு 4 மாதம் சுத்தமாக தர்றதில்லை. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து முடிவெடுங்க, ஓகேவா? இப்போ ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லது உங்களுக்கு.